வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் வண்டார் குழலி. வாருங்கள் செய்திகளை பார்ப்போம். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான அறிவிக்கை தேர்தல் ஆணையத்தால் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. அட்டவணைப்படி வேட்புமனு துவக்க நாள் 30/3/2026, வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 6/4/2026, வேட்புமனு பரிசீலனை செய்யும் நாள் 7/4/2026, வேட்புமனு திரும்பப் பெறும் நாள் 9/4/2026, தேர்தல் நாள் 23/4/2026, வாக்கு எண்ணும் நாள் 4/5/2026, தேர்தல் நிறைவு பெற வேண்டிய கடைசி நாள் 6/5/2026. இந்த நிகழ்வுகளின் அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தனி, திருவண்ணாமலை, திருப்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஊரூர், ஆரணி, செய்யார் மற்றும் வந்தவாசி தனி ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொது தேர்தல் நடைபெற உள்ளன. இது தொடர்பாக தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று மாலை முதல் தற்போது மாவட்டத்தில் நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த தேர்தல் நடத்தை விதி மீறல்களை மற்றும் தேர்தல் செலவினங்களை கட்டுப்படுத்தவும் மாவட்டம் முழுக்க 8 சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு வகையான குழுக்கள் அமைக்கப்பட்டு அவை நடைமுறையில் களத்தில் இயங்கி வருகின்றன. பறக்கும் படை 3 குழுக்கள், பிளைங் ஸ்குவாட் டீம், நிலை கண்காணிப்பு குழு ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் 3 குழுக்கள் தவிர வீடியோ கண்காணிப்பு குழு, கணக்கியல் குழு, வீடியோ பார்வையிடும் குழு, தேர்தல் நடத்தை விதிகள் குழு என ஒவ்வொரு குழுக்கள், மாவட்ட அளவில் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஒன்று இயங்கி வருகிறது. 24 மணி நேரமும் இயங்கும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை நேற்று மாலை முதல் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இயங்கி வருகிறது. இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறை என்னுடைய டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-7005, 1800-425-7005. வாக்காளர் பட்டியல் தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் வாக்காளர்கள் பெற வேண்டும் என்று கருதினால் அதற்கான டோல் ஃப்ரீ நம்பர் 1950. தேர்தல் நடத்தை விதி மீறல் குறித்த புகார்களை தெரிவிக்க வேண்டிய கைபேசி செயலி CVGIL, இது எல்லோருக்கும் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய முகவரியை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் செங்கம் தனி தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் P. இளவரசர், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தனி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம், அவருடைய அலுவலக முகவரி வட்டாட்சியர் அலுவலகம் செங்கம். திருவண்ணாமலை தேர்தல் நடத்தும் அலுவலர் T.D. செல்வம், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் கோட்ட அலுவலர், அவருடைய அலுவலகம் வருவாய் கோட்ட அலுவலகம் திருவண்ணாமலை. கீழ்பெண்ணாத்தூர் K. செந்தில்குமார், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் கலா, அவருடைய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் கீழ்பெண்ணாத்தூர். கலசப்பாக்கம் G. செந்தில்குமரன், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர், அவருடைய தேர்தல் நடத்தும் அலுவலருடைய அந்த அலுவலக முகவரி வட்டாட்சியர் அலுவலகம் கலசப்பாக்கம். போலூர் M. சதீஷ்குமார், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலர், அவருடைய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் போலூர். ஆரணி S. சிவா, தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலர் ஆரணி, அவருடைய அலுவலகம் வருவாய் கோட்ட அலுவலகம் ஆரணி. செய்யார் N. அம்பிகா ஜெயின் ஈயாப்பா, தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் சாராட்சியர், அவருடைய அலுவலகம்
சாராட்சியர் அலுவலகம் செய்ய வந்தவாசி தனி SRN மதுச்செழியன் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், அவருடைய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் வந்தவாசி. மேற்கண்ட அலுவலகங்களில் நேற்று வெளியிடப்பட்ட தேர்தல் கால அட்டவணையின்படி தேர்தல் நடைமுறைகள் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட நடைமுறைகள். தேர்தல் நடத்தை விதிகளை பொறுத்தவரை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள், அனைத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவரும் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அரசு அலுவலகங்கள், பொது மற்றும் தனியார் இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் படங்கள், பெயர் மற்றும் கட்சி சின்னங்கள் மறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக முடியும் வரை மக்கள் குறைதீர்வு கூட்டம் மற்றும் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் போன்றவைகள் நடைபெறாது. தவிர வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிற பணிகளும் தொடர்ந்து நடைபெறும். நம்முடைய மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த 23/2/2026 அன்று வெளியிடப்பட்டதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 19,19,126 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்க கண்டினியூஸ் அப்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் விண்ணப்ப படிவங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 6/4/2026 வரை மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மற்றும் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் இவர்களுக்கான அனுமதி பெறுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மிக தெளிவான, விரிவான அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றன. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களின் கட்சி சார்பாக பொதுக்கூட்டம், ஊர்வலம், தெருமுனை கூட்டம், வாகன பிரச்சாரம், தற்காலிக கட்சி அலுவலகம் மற்றும் வீடுதோறும் பிரச்சாரம் போன்றவற்றை நடத்திட அந்தந்த சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் 48 மணி நேரத்திற்கு முன்னரே அனுமதி பெற ஸ்வைதா என்ற கைபேசி அல்லது இணையதளம் வாயிலாக நேரடியாகவோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அந்த விண்ணப்பம் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும்.